Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip. அண்மை செய்தி. தமிழகம் புதுவையில் தேர்தல் பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை முடிவடைந்திருக்கிறது. 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் தற்பொழுது தேர்தல் பரப்புரை முடிவடைந்திருக்கிறது. கட்சித் தலைவர்கள் அந்தந்த தொகுதிகளில் தங்களுடைய இறுதிக்கட்ட பரப்புரையை நிகழ்த்தினார்கள். அந்த நேரலை காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். கடந்த ஒரு மாதமாக தேர்தல் பரப்புரை நடைபெற்று வந்த நிலையில் அந்த அலை ஓய்ந்திருக்கிறது. சுமார் 25 நாட்கள் பரப்புரை நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட பட்டியலில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் தமிழ்நாட்டிற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. சுமார் 25 நாட்களாக பரப்புரை நடைபெற்ற நிலையில் அந்த அலை தற்பொழுது ஓய்ந்திருக்கிறது. தங்களுடைய இறுதிக்கட்ட நிறைவு பேச்சில் தலைவர்கள் தீவிரமாக இருந்தனர். அந்த நேரலை காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அந்தந்த தொகுதிகளில் கட்சித் தலைவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களுக்காக ஆதரவு சேகரித்து வாக்கு சேகரித்து அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். தற்பொழுது பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. சுமார் 25 நாட்களாக மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை நடைபெற்றது. இந்நிலையில் பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை ஓய வேண்டும் என்ற கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த இறுதிக்கட்ட பரப்புரையில் தலைவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்தந்த தொகுதிகளில் தலைவர்கள் அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தமிழகம், புதுச்சேரி உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறுகிறது. வாக்களிக்க மக்கள் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். பரப்புரை ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரோடு பேசலாம். சுரேஷ், தற்பொழுது பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை ஓய வேண்டும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. இந்நிலையில தேர்தல் ஆணையம் என்னென்ன கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிச்சிருக்கிறாங்க, அது குறித்து கார்த்திகா, இந்த 18வது மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் மாதம் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து அரசியல் கட்சிகள் மற்றும் இந்த வேட்பாளர்கள் யார் யார் என முடிவு செய்வது தொடங்கி இந்த தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருந்தது. கடந்த சுமார் ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலுமே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் கூட தமிழகத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதேபோன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோரெல்லாம் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தமிழகத்தில் உடைய திமுக தலைவர், முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் பல்வேறு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தின் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதேபோன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3வது ஒரு அணியாக ஏற்படுத்தப்பட்ட பாஜக பொறுத்தவரை பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கூட தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இப்படி கடந்த ஒரு மாத காலமாக தேர்தல் களம் என்பது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த பிரச்சாரம் என்பது தற்பொழுது 6 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் தென் சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். அதேபோன்று சீமான் மத்திய சென்னை பகுதியில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இந்த 6 மணியோடு இன்றைய 6 மணியோடு தேர்தல் பிரச்சாரத்தில் இதன் பிறகாக நேரடியாக பொதுக்கூட்டமோ பிரச்சார கூட்டங்களோ எதிலும் ஈடுபடக்கூடாது, கூட்டமாக சென்று எந்த வாக்காளரிடமும் பிரச்சாரங்கள் ஈடுபடக்கூடாது என தொடர்ந்து நம்ம பேசலாம். Eurogrip Tires by TVS. இது சாதாரண grip இல்ல, Eurogrip.